ஏசாயா 28ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு தேவன் செய்ய போகிற திட்டம் பெருசாக இருக்கும். இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், பயங்கரமான ஆண்டவர். அவர் கொடுக்கிற ஆலோசனை அன்பிலீவபிள், யோசிக்கவே முடியாது, கிரகிக்க முடியாத சர்வ ஞானி. ஆனால் அந்த ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடந்தா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற செயல் இருக்கு பாருங்க, திட்டம், தரிசனம், உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் மகத்துவமாய் கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை முடிவு பரியந்த அந்த ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை தான் நமக்கு ஆசீர்வாதம். உம்முடைய ஆலோசனையே என்னை முடிவிலே நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் காரியம் சித்திக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆலோசனைக்காரர்களினால ஜெயம் உண்டாகும் என்று ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. அப்போது ஆலோசனை தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா, இதெல்லாம் நீ விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் எப்போ இதெல்லாம் விட்டானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், நீ பஞ்சதேசன்னு பார்க்காத, எகிப்துக்கு மட்டும் போகாத, இங்கே இருன்னு ஆலோசனை கொடுத்தார். விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததுனால பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு எல்லாம் இழந்த போது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவன் தேவ சமூகத்தில் கேட்ட உடனே, நீ இப்போ போ, உனக்கு ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும், நான் உனக்கு முன்னாடி போய் யுத்தத்தை நடப்பிப்பேன்னு சொன்னபோது எதெல்லாம் இழந்தானோ சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி கர்த்தர் திருப்பி கொள்ளும்படி அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்படி பல ஆலோசனை. நோவாவுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார், என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடவே போராடாது, இந்த ஜனங்கள் ரொம்ப மீறி பொல்லாதவர்களாய் மாறி போனார்கள், நீ கொப்பேர் மரத்தை எடுத்துக்கோ, இந்தந்த அளவில் இப்படி காரியங்களை நீ செய்யன்னு சொல்லி ஒரு பெரிய ஆலோசனையை கர்த்தர் கொடுத்தார். 120 வருஷ பிரசங்கம். ஆண்டவர் அழகாக அந்த பேழையை நடத்தி முடித்த பின்பு அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின் பிரகாரமாக மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடாக ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் பேழைக்குள்ளே கொண்டு வந்து எல்லா தட்டுகளிலும் உணவு, ஆகாரம் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி சேகரித்து வைத்துக்கொள். அவர் கதவை அடைத்தார். ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் காத்தார். நோவா ஆலோசனை கேட்டு நடந்தபோது அந்த ஆலோசனையின் ஆச்சரியம் திட்டம் 8 பேரை கொண்டு தேசத்தில் அவனை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்மளை பாதுகாக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நம்ம இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, ஒரு மோசேக்கு எத்ரோ அவனுடைய மாமனார் கொடுத்த ஆலோசனை, இது தாங்கக்கூடாத காரியம், இது லகுவாக இருக்காது, இது உம்மால முடியாது, ஜனங்கள் தொய்ந்து போவார்கள், பாரமான காரியம் என்பதாக. ஆனால் ஆலோசனை வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்கிறது ஈஸியாக சொல்லுகிறார், லகுவாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி. அழகாக லகுவாக இருக்கும், தாங்க முடியும். 3 சொல்லுகிறார், ஈஸியாக போய் சுகமாய் போய் சேரலாம். என்ன டெஸ்டினியை கர்த்தர் வைத்திருக்கிறார், எந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்கணுமோ, இட் இஸ் வெரி ஈஸி டு கோ, இட் இஸ் வெரி ஈஸி டு மூவ். அழகாக போகலாம், லகுவாய் போய் சுகமாய் போய் சேரலாம் என்று ஆலோசனை. அந்த ஆலோசனையின்படியே மோசே கேட்டான், செய்தான் என்று காலையில் தியானித்தோம். இன்னைக்கு ஒரு சில வசனங்களை உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம்
அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும், இனி ஆலோசனையை கேளாத கிழவனும், மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும், கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும், ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. வாசி. சில பேருக்கு ஆலோசனையே பிடிக்காது, கவுன்சிலிங் கேட்க பிடிக்காது. ரொம்ப பேருக்கு அட்வைஸுன்னு பிடிக்காது, ஆலோசனை கேட்கவும் பிடிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கிழவனும் சரி மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும், ஏழையா ஒருத்தர் இருந்தாலும் ஞானியா இருக்கிற இளைஞன் வாசி. அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸுக்கு பல பேர் இன்னைக்கு உலகத்தில் ஆலோசனை கொடுக்க ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும், கர்த்தருடைய ஆலோசனையே சித்திக்கும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை தான் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும். அந்த ஆலோசனை தான் முடிவில் உங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும், மகிமையில் சேர்க்கும். ஆமென். அப்போ இன்னைக்கு ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும், ஏழையும் ஞானியுமாய் இருக்கிற இளைஞன் வாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு தன்னை குறித்து பேசும்போது சரி, தன் நண்பர்களை ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க, 38ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக பேசுறார். என்ன பேசுறார்? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இஷ்டத்துக்கு சில ஆள் பேசும், ஆலோசனைங்கிற பேர்ல அடிச்சு கிளப்புவாங்க. அறிவில்லாமல் வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபு 42ஆம் அதிகாரத்தில் 2, 3, 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் என்ன ஆலோசனை வந்தாலும், எத்தனை பேர் அறிவில்லாமல் என்ன காரியங்களை செஞ்சாலும், அவர் செய்ய என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ இந்த மாதம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நோ மேன் கேன் சேஞ்ச் த பிளான். கர்த்தருடைய திட்டமே, கர்த்தருடைய வார்த்தையே, கர்த்தருடைய ஆலோசனையே இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மீது வந்து பழிக்கும். யாரும் அதை தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க ஊழியத்தில், உங்க வியாபாரத்தில் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. 3ஆம் வசனத்தில் சொல்றார், அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அதில் பெரிய பியூட்டி எனக்கு பிடிச்சது 5-6 வசனத்தில் வாசிசாமி. ரொம்ப பர்ஃபெக்டான வார்த்தை. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இஷ்டத்துக்கு ஆலோசனைங்கிற பேர்ல என் வாய்க்கு வந்ததெல்லாம் அறிவில்லாமல் பேசிட்டான் ஆண்டவரே. என் ஃப்ரெண்டும் பேசிட்டாங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். என் கையினால என் வாயை, சும்மா இருந்தலாம், சும்மா ஆலோசனை. ஆமென். அறிவில்லாம பிதற்றவே கூடாது. நமக்கு ஜெபம் பண்ணுவோம் பிரதர். சிம்பிளா கிறிஸ்தவர்களுக்கே உரிய ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? ஜெபம் பண்ணுவோன்னே. ஏன்ட்டு வாங்க நீங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படிமே தெரியுங்களா? எனக்கு ஒன்றும் விளங்கலை, எனக்கு ஆவியில் ஒன்றும் டயக்னஸ் ஆகலைன்னா ஜெபம் பண்ணுவோம். சும்மா உட்காந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை பண்ணி நம்ம ஏதோ பெருசாக அறிவாளி மாதிரி ஆவாத ஆணியெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம பிடுங்குவானே, அது பாட்டுக்கு இருக்கட்டும். தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையில் ஆச்சரியமாய் நடத்த போகிறா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. பேயரின் குமாரனாகிய சந்ததியில பீலையாமின் ஆலோசனையினாலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. ஆலோசனை, இஷ்டத்துக்கு தேவையில்லாத ஆலோசனை,
தவறு பண்றதுக்கு ஆலோசனை, பாவத்தில் விலை பண்ணுகிற ஆலோசனை, சபையில வாதையை நேரிட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12:31 இந்த வேத பகுதியிலெல்லாம் நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான். அவனுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்துச்சான். அவன் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டான்னா அது பர்ஃபெக்டா இருக்கும், தேவ ஆலோசனை போல இருக்கும். ஆனா எப்போ அப்சலோம் எழும்பினானோ அகித்தோப்பேல் அப்சலோமோட போய் சேர்ந்து கொண்டான். தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்லும்படி எழும்பினான். அப்பொழுது தாவீதை எருசலேமை விட்டு அப்சலோம் துரத்தின பின்பு அதுராமுக்கு தாவீது ஓடிக்கொண்டு போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்கி போடுவீராக. ஒரு சின்ன ஜெபம், முழங்கால் ஜெபம் அல்ல, உபவாச ஜெபம் அல்ல, காத்திருப்பு ஜெபம் அல்ல, இரவு ஜெபம் அல்ல. சத்துரு அவனை விரட்டும் போது ஓடிக்கொண்டே தன் ஜீவன் தப்பி பிழைக்கும்படி அதுராமுக்கு ஓடி போகும் போதே கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கும் என்கிற ஒரு சின்ன ஜெபம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அகித்தோப்பேலின் ஆலோசனையை தள்ளி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அகித்தோப்பேலும் நாண்டு கொண்டு செத்தான். இந்த இரவு வேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் அபத்தமாக்கி போட போகிறார். உங்க வியாபாரத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். யார் யார் தவறான ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வியாபாரத்துக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, தரிசனத்துக்கு வேற விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, அவர்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமா, அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா, ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற, எழுப்புதலுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற தவறான ஆலோசனைகள் எல்லாம் இந்த ராத்திரி அபத்தமாகி போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ராகா தாடா கபோ லிமாரா ஷேகலஹந்த நாம ரஹதியா கரலபா. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரெகொபெயாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கும் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணினான். ஆனால் அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? 12:8 பாருங்க. 12:8 1 ராஜாக்கள் 12:8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்றது. நீ வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், சில நேரம் கல்யாணம் முடிச்சிட்டாலும் சில நேரம் அப்பா அம்மாட்ட பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறதே கிடையாது. தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள்ட்ட, காலேஜ் படிக்கிறீங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, உங்கள் கூட சேர்ந்தவங்களோட சேர்ந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது, ஆலோசனை எடுக்கவே கூடாது. முதியவர்கள்ட்ட கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, நரைத்தவனுக்கு முன்பாக நீங்கள் எழுந்து நிற்பது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், பவுல் அப்போஸ்தலர்கள் பக்கம் போக மனதில்லை, அப்போஸ்தலர் பக்கம் போக அவனுக்கு இஷ்டம் இல்லை, அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்க இஷ்டம் இல்லை. நம்மளா போவோம் அப்படின்னு கிளம்பிட்டார். சுயமாக முடிவெடுக்கிறது. உட்காந்து 2-3 நேரம் ஜெபம் பண்ணணும், ஆண்டோடைய வசனம் கேட்கணும், பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும், மூத்த ஊழியக்காரங்கிட்ட எது செஞ்சாலும் கேட்டு பழகணும். நானே ராஜா, நானே மந்திரின்னு அலையக்கூடாது. உங்கள் வயசுக்கு ஏற்றபடி நீங்கள் இஷ்டத்துக்கு ஆலோசனை எடுக்கக்கூடாது. அப்பா அம்மா ஆலோசனை சொன்னாலும் சில நேரம் வாலிப பிள்ளைகள் தங்கள் டிசிஷன் எடுத்து இருதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட பேசவே செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி டிசிஷன்லாம் மேக்கிங்லாம் ரெடியாக இருக்கும். எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் பில்டிங்லாம் கட்டி வச்சுட்டு தான் நம்மகிட்டே வருவாங்க. அந்த ஆணியெல்லாம் நீங்கள் பிடுங்க வேண்டாம். பாலிவு பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, அப்பா அம்மாட்ட இது ஓகேவா, தேவ சித்தம்மா, ஆண்டவருக்கு பிரியம்மா, அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு கர்த்தர் சித்தம்னா உங்கள் அம்மா அப்பாவை ஆண்டவர் இருதயத்தில் அழகாக பேசுவார். உங்கள் அம்மா அப்பா அழகாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
நாங்கள் எதுக்கு உங்களுக்கு விரோதமாக நிற்கணும்னா நிற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வரணும், நீங்கள் பெரிய ஆளாக வரணும் தான் எங்கள் ஆசை. வாலிப பிள்ளைகளுக்கு சரி, சிறு பிள்ளைகளுக்கு சரி, உங்கள் படிப்பில் எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. ஆனால் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு பில்டிங்கை கட்டி பெயிண்டிங் அடித்து ரெடியாக ரிப்பனை கட்டிட்டு கட் பண்ணவான்னு சொல்லக்கூடாது. கட்டலாமான்னு முதல்ல எங்கிட்ட கேட்க வரணும். சில நேரம் முதியவர்கள் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த சமூகத்தில் இருக்க வாலிபரின் ஆலோசனையை கேட்டானா. அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல சாமி. உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனா இருக்கும். ஆலோசனையை தள்ளிவிடக்கூடாது. ஆமென். 2 நாளாகவும் 22:3 பாருங்க. ஆகாப்பின் குடும்பத்தின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அத்தாலியால் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தார். எதுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க? துன்மார்க்கமாக நடக்கிற தாயா இருக்கக்கூடாது. துன்மார்க்கமாக நடக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்குற தாயா தகப்பனா இருக்கக்கூடாது. துன்மார்க்கமாக நடக்கிறதற்கு ஆலோசனை கொடுக்குற கணவனாக மனைவியாக இருந்துடக்கூடாது, பெற்றோர்களாக இருந்துடக்கூடாது. அது கண்டிக்கிற விதத்தில் கண்டிக்கிற அளவு கண்டிக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லையா சொல்லுங்க. ஆமாம். நான் வேதத்திலேருந்து ஒரே ஒரு சப்ஜெக்டை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை இழுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் சொன்னேன். தவறான ஆலோசனை எப்படியெல்லாம் வரும், ஆலோசனை அந்த ஆலோசனையெல்லாம் கர்த்தர் அபத்தமாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். இந்த காரியத்தில் எலிசா தீர்க்கதரிசி நாட்கள், அவள் வாழ்ந்த நாட்கள் 13ஆம் அதிகாரம் அது வரைக்கும் தான் ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு எலும்பு அது உயிரடைய பண்ணினது. அது வரைக்கும் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் கொடுத்த ஆலோசனைலாம் அன்பிலீவபிள். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆலோசனை, 4ஆம் அதிகாரத்தில் 2 ஆலோசனை, 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுக்கு ஆலோசனை, 6ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் இரவலா வாங்கின கோடாளிக்கு ஆலோசனை. எனக்கு அப்படி எலிசா சொன்ன ஒவ்வொரு கவுன்சில், ஒவ்வொரு ஆலோசனையும் ஆச்சரியமானவை. இன்னைக்கு நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஒன்று ஆகாப் இஸ்ரவேலின், யோராம் இஸ்ரவேலின் ராஜா சரியா, இன்னொன்று மோவாப் ராஜா, இன்னொன்று யோசபாத் யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. மொத்தம் 4 ராஜாக்கள். இந்த மோவாப் ராஜா ஆகாப் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் அவன் மகனாகிய யோராம்கிட்ட நல்லா தான் இருந்தான். ஆகாப் மரித்தான், யோராமுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்தான். மோவாப் தேசத்தின் ராஜா கலகம் பண்ணின உடனே அங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினிடத்தில் போகிறான். போயிட்டு சொல்கிறான், நம்ம போய் மோவாப்புக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாமா, போய் நீர் வரீரா? அப்போது கேட்ட உடனே சரி, நான் தான் நீர், நீ தான் நான், என் ஜனந்தான் உன் ஜனம், உன் ஜனந்தான் என் ஜனம். யுத்தத்துக்கு போகலான்னு எந்த வழியாக போனோம்? ஏதோம் வழியாக தான் போகணும். அப்போது ஒன்று செய்யலாம், ஏதோமின் ராஜாவையும் கைக்கு கூட அழைச்சிக்கலாம். 3 பேராக மோவாப் தேசத்தின் ராஜாவை எதிர்த்து நிற்போன்னு சொல்லி யூதாவின் ராஜா யோசபாத், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், ஏதோமின் ராஜா 3 பேரும் புறப்பட்டு யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த 2 பேருக்குமே மைண்டில் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்போங்கிற எண்ணம்ல யுத்தம் கிளம்பியாச்சு. ஆனால் யோசபாத் ராஜா யூதாவுக்கு மாத்திரம், யூதாவின் ராஜாவா யோசபாத்துக்கு மாத்திரம் ஒரு தீர்க்கதரிசி யாராவது இருந்தா ஒரு ஆலோசனை கேட்கலாமே. திஸ் இஸ் அ ரைட் டைம் டு கோ, இது சரியான நேரமா, போகலாமா, யுத்தம் பண்ணலாமா, வேண்டாமா, கேட்டால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு யோசபாத் இங்கே ஏதாவது தீர்க்கதரிசி இருக்கானான்னு கேட்டபோது எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார், வாங்க நம்ம அங்கே போய் கேட்போன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறார். அங்கே சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை 11ஆம் வசனத்தின் பின்பகுதி இருக்கிறது. எலியாவின்
கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஆளு ஐடென்டிஃபை பண்ணுறதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவனுக்கு கொடுக்கிற அடமொழியே ஒரு ஹம்பிள்னஸ் தான். கடைசி வரைக்கும் எலியாவுக்கு அடங்கி இருந்த ஒரு மனிதனாக இருந்தான். எலிசாவை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் நியர்லி 8 long years எலியா கூட சும்மா தண்ணியை மட்டும் கைக்கு ஊற்றிட்டே அடங்கி இருந்தார்னா, அடங்கி இருந்தவன் மூலியமாக வெளிப்படுகிற ஆலோசனை தான் ஆச்சரியமாக இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். 8 வருஷமும் அடங்கியே இருக்கிறான் ஒரு மனுஷன். என்ன தாழ்மை, என்ன ஒரு ஹம்பிள்னஸ். இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டது போல, ஆண்டவர் அப்படி அடங்கி இருந்தது போல எலிசாவும் ஹம்பிள்னஸ். கடைசி வரைக்கும் கர்த்தர் தன்னை ஊழியத்தில் பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வைக்கிற வரைக்கும் இடையில அன்வான்டான வார்த்தை அறிவில்லாமல் பதற்றலை, அறிவில்லாமல் ஆலோசனையை சொல்லலை, அறிவில்லாமல் இடையில குறுக்கிடலை. இப்போல்லாம் தேவையில்லாமல் ஒருத்தர் பேசும்போது நம்ம குறுக்கிடுற ஆட்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் எலியா எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ அற்புதங்களை இயேசு ஆண்டவர் அவர் மூலியமா 7 அற்புதங்களை செய்திருந்தாலும் பாருங்களேன், ஒரு முறை கூட எலிசாவோட இன்டர்வியூ ஒன்றுமே இல்லை, ஒரு குறுக்கிடுதலே இருந்திருக்காது. அந்த எந்த அளவிற்கு அவர் கவனமாக இருந்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்துங்களேன் ஒரு நிமிஷம். எங்கள் வாழ்க்கையில் அந்த கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபதாரும். எலிசா கடைசி வரைக்கும் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எலியாவுக்கு அடங்கி இருந்தான். கைகளுக்கு அவனுக்கு அடமொழி சொல்லும் போதே அவ்வளவு ஹம்பிள்னஸ். அடங்கி இருந்தவன் மூலியமாய் வருகிற ஆலோசனை ஆச்சரியமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. சிலர் உங்க மூலியமா கர்த்தர் ஆலோசனை கொடுப்பா, உங்களுக்கும் ஆலோசனை தருவா. ஆண்டவரே நான் ஹம்பிளா இருக்க எனக்கு கிருபை தாரும். ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை என் வாயில வரட்டும், அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமமாய் மாறட்டும். ஆமென் ஆமென். அப்போ எலிசா தீர்க்க தரிசனத்தில் போனால் எலிசாவுக்கு ஆகாப் ராஜாவை பார்க்கவே இஷ்டம் இல்லை. நான் உம்மை பார்க்கவும் மாட்டேன், உம்மை நோக்கவும் மாட்டேன், ஓடி போயிரு, ஒன்னால் நான் தீர்க்க தரிசனம் ஆலோசனை சொல்லுவேன் நினைக்கிறியா? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன்னா ஆகாப்பின் வழியிலேயே நடந்த இஸ்ரவேலின் ராஜாவா யோராம் என்ன நடந்தான்? பாகாலின் பலிபீடங்களை தகர்த்திருந்தானே தவிர ஆனால் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அப்படியே வச்சிருந்தான். அவன் தகப்பனை போல பின்பற்றியே நடந்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் வார்த்தை எலிசா மூலியமா வருது, நீ இன்னும் பொல்லாப்பை விட்டு திரும்பல, உனக்கு என்னடா ஆலோசனை வேண்டியிருக்கு? உன் மூஞ்சையும் பார்க்க மாட்டேன், நோக்கவும் மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருப்போமானா நமக்கு ஒரு நாள் ஆலோசனை வராது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியத்தை செஞ்சு கொண்டே இருப்போம்னா தீர்க்கதரிசி மூலியமா, வார்த்தை மூலியமா, வசனத்தின் மூலியமா, வேத வசனத்தின் மூலியமா, பாடல் மூலியமா, ஆராதனை மூலியமா, வாசனத்தின் மூலியமா உங்களுக்கு ஆலோசனை வரும் என்றால் நீங்க இன்னைக்கு அதை மறந்துருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எலிசா சொல்லுற, உன் முகத்தை பார்க்கவும் மாட்டேன், உன்னை நோக்கவும் மாட்டேன், உனக்கு ஆலோசனை கிடையாது. யோசபாத் என்கிற ஒரே ஒரு யூதாவின் ராஜா ஒருவன் வந்தது நிமித்தம் மாத்திரமே அவனுக்காக தான் ஆலோசனை. அல்லேலூயா. சில நேரம் ஏன் உங்களுக்கு நமக்கு சில நேரம் ரைட் டைம் சில ஆலோசனை கிடைக்கல யோசிக்கணும். பிஸ்னஸில் ரைட் டைம் என் ஆலோசனை வரல, அது ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருந்தா நான் அதில் தப்பியிருப்பேன்னு ஏன் சொல்லலை? ஏன்னா நீ வழி சரியில்லை. ஏன் எனக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தலை? ஏன்னா உங்கள் வழி சரியில்லை. நம்ம குடும்பத்தின் வழி சரியில்லை, நம்முடைய ஜீவியத்தின் வழி சரியில்லை. எங்கேயோ ஒரு அருவருப்பு, எங்கேயோ உடைக்க வேண்டியதை உடைக்காமல் இருக்கும், எங்கேயோ வெட்ட வேண்டியதை வெட்டாமல் இருக்கும், எங்கேயோ அகற்ற வேண்டியதை அகற்றாமல் இருக்கும். ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஆலோசனை வரல? குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, வியாபாரத்துக்கு, வேலையில், ஊழியத்தில் இன்னும் இத்தனை வருஷம். செக் யுவர் லைஃப், செக் யுவர் ஃபேமிலி. ஆகான் உன் வீட்டுக்குள்ள சாபத்திட வச்சுட்டு நீ எங்க ஓட போற? எப்படி ஜெயம் வரும்? சாபத்திட வெளியே போடு, உனக்கு ஜெயத்தை நான் தருகிறேன். உன் முகத்தை பார்க்க மாட்டேன், உன்னை நோக்கவும் மாட்டேன்.
நம்ம குடும்பங்களுக்கு ஏன் ரைட் டைம் சில நேரம் பிள்ளைகளுக்கு ஆலோசனை வரமாட்டேங்குது? யோசிக்கணும்ல. போராடுறோம் தெரியுமா? சில நேரம் ஆலோசனை இல்லாமல் ஐயோ இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய பதறோம் பாருங்க. ஏன் வரல? ஜெபிக்கிறவனுக்கு வரும், துதிக்கிறவனுக்கு வரும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு வரும், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனுக்கு வரும், பாதத்தை பிடிச்சு கெஞ்சுகிறவனுக்கு வரும், தரிசனத்தில் இணைந்து நிற்கிறவனுக்கு வரும், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவனுக்கு வரும், உபவாசிக்கிறவனுக்கு வரும். நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை காணாதிருப்பேனானால் ஒரு ஆலோசனையும் வராது. அவன் முகத்துக்காக நான் இங்கே சொல்றேன். ஒன்று என்ன ஆலோசனை? 13-15 வாசிப்போம் சாம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலோசனை உடனே வருது. யூதாவின் ராஜாவுக்காக, துதிக்கிறவனுக்காக, பலி செலுத்துறவனுக்காக, ஜெபிக்கிறவனுக்காக, தாழ்த்துறவனுக்காக, தரிசனம் உள்ளவனுக்காக வருது. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கியது. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முத ஆலோசனை, நல்லா துதிங்க, நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்க வாய்க்கால வெட்டுங்க. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஃபேமிலி, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள், வாய்க்கால வெட்டுங்கள். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா? வாட்டர் ஹோல்ஸ். வாய்க்கால வெட்டுங்க, ப்ரிப்பரேஷன். அப்பந்தான் நிரம்பும். நிரம்ப தண்ணி வந்து நிரம்பணும்னா கொஞ்சம் வேணும்ல, குழி வேணும்ல, வாய்க்கால் வேணும்ல. அல்லேலூயா. ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். இந்த ரெண்டையும் நீங்க செய்யுங்க. கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவர் சொல்றாரு. சூப்பரா ஒன்று பாருங்க. எதுக்கு போய் கேட்குறாங்க ஆலோசனை? நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், மிருக ஜீவன்கள் குடிக்க தண்ணி இல்லை, வறண்டு போய் நிற்கிது, விடாய்த்து போய் நிற்கிறோம், என்ன செய்யணும் தான் கேட்க போனாங்க. மிருக ஜீவன்களுக்கு தண்ணி, எங்களுக்கு தண்ணிக்காக தான் கேட்க போனாங்க. ஆண்டவர் சொல்கிறார், வாய்க்கால வெட்டுங்க, காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, உங்கள் பள்ளத்தாக்குகள் நீர் விட்டு நான் நிரப்போம். நிரம்புன்னு சொல்லிட்டு கூட விடலை. 18ஆம் வசனம் பாருங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எக்ஸ்ட்ராவா சொல்றார். ஆலோசனை கேட்கிறவனுக்கு சொல்றார், மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நான் கொடுப்பேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமையையும் கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுப்பா, இல்லாமலே ஆக்கிடுவார். குடிக்க தண்ணி கேட்டவனுக்கு தண்ணியை வச்சே சத்துருவு காப்படிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். இல்லை, எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை தெரியுமா? சூப்பராக இருக்குதுல்ல. தண்ணியை வெட்டி தண்ணி வருது, தண்ணி பள்ளங்களெல்லாம் நிரம்புது. நிரம்பின உடனே மோவாபியர்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். விடிய காலத்தில் சூரியன் உதயமாகி சூரிய ஒளி தண்ணீரிலே பட்டபோது அது இரத்தம் போல காட்சி அளித்தது. வாசிசாம் அந்த வசனத்தை. 20ஆம் வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்தது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவங்க ஒருவர் செத்து போயிட்டாங்க, ரத்தம் இருக்குன்னு. இவங்க உள்ள வந்தாங்க. கர்த்தர் அவர்களை முறியடிக்க கர்த்தர் சத்துருவை ஒப்பு கொடுத்தா. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்போம்.
ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். அங்கே பாருங்கள், மோவாபியர், அம்மோனியர், சேர் மலை தேசத்தார், அதற்கப்புறம் உள்ள ஜனங்கள் யோசபாத்துக்கு அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எழும்பி வந்தபோது அவன் யூதாவுங்க உபவாசத்தை குறிவித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, என் கண்கள்லாம் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது, இது ஏராளமான கூட்டம் உமக்கு விரோதமாக வந்திருக்கு, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னபோது இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசங்களா ஆண்டவரே, யாகேசில் மீது கர்த்தருடைய ஆவி வந்து யூத மனுஷரே இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தை பண்ணுறதெல்லாம் நீங்கள் அல்லப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பாருங்களேன். அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் துதிக்க செய்தார்கள். எதிரியாய் வந்த சத்துருவை கர்த்தர் முறியடித்து 30-32 வசனம் சொல்லுகிறது, அவர்களை யுத்தமே இல்லாதபடி கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். குடும்பமாக துதிங்க, சபையோடு துதிங்க, தனியாக இருக்கும்போது துதிங்க, காரில் போகும்போது துதிச்சுட்டே போங்க. ஒரு பிரச்சனை வருதா, நல்லா கர்த்தரை துதித்து ஆராதிங்க. அவன் துதிக்கிற சுரமண்டலம் வாத்தியம் வாசிக்கிறவனை கொண்டு வந்து வாசித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை துதிங்க. ஆலோசனை வந்தால் அவங்களை ஆயத்தப்படுத்துங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜபத்தில் ஆயத்தப்படுங்க, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. எங்கும் வாய்க்காலை வெட்டினார்கள். எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு முழங்கால் போட முடியுமோ முழங்கால் போடுங்க, எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய முடியுமோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. எனக்கு யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, நீ யாக்கோபில் இஸ்ரவேல்ன்ட்டு. ஆனால் என்னைக்கு அவன் குடும்பத்தில் உள்ள காதணிகள், காப்புக்கள், அஸ்தக்கடகங்கள், மோதிரங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்து வாங்கி அதை கருவாளி மரத்திற்கு கீழே புதைத்து போட்ட பின்பு தான் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் இப்படிலாம் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தாமல், குடும்பத்தின் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தாமல் ஜெபத்தில் ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, பாட சொல்லிக் கொடுங்க, ஆராதிக்க சொல்லிக் கொடுங்க, சபையோடு ஐக்கியப்பட சொல்லிக் கொடுங்க, சபையில் இருக்க சொல்லிக் கொடுங்க, சபையில் வேலை செய்ய சொல்லிக் கொடுங்க. சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளை சபையோடு இசைந்து பழக வைங்க. உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், துதிக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சொல்கிற, நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, உங்கள் பள்ளத்தாக்கு நீரூற்ற நிரப்பும், உங்கள் மிருக ஜீவன்களும் நீங்களும் குடிப்பீர்கள். குடிக்கிறது மாத்திரமல்ல, இது இரத்தமாக மாறும்படி சத்துருவின் கண்கள் காணும்படி செய்து சத்துருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.